கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியின் சார்பாக முத்துப்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு சித்திக் பச்சன் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ஆகிய நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். என்ற அடிப்படையில் உங்களிடம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பேரூராட்சியுடைய அனைத்து விதமான நலன்களுக்கும் வார்டு உறுப்பினர்களும் பேரூராட்சி தலைவர்களும் மிக முக்கிய பொறுப்பு. இந்த நம்முடைய பகுதியுடைய முன்னேற்றம், நம்முடைய பேரூராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுடைய வளர்ச்சி, மக்களுடைய நலன், சமூகத்துடைய மாணவர்களுடைய மாணவிகளுடைய வளர்ச்சி, அவர்களை நல்ல பல அறிஞர்களாக உருவாக்கக்கூடிய கடமை, இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் பேரூராட்சி தலைவர்களும் பேரூராட்சி தலைவரும் வார்டு உறுப்பினர்களும். ஆனால் யாருடைய கையில் சிக்கக்கூடாதோ, தமிழில் அழகாக சொல்வார்கள், குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல அநியாயக்காரர்களுடைய, அக்கிரமக்காரர்களுடைய, அராஜகவாதிகளுடைய, ஊழல்வாதிகளுடைய கைகளிலே பேரூராட்சி சிக்கிய காரணத்தால் இந்த மக்களை பற்றி கவலைப்படவில்லை, இந்த நகரத்தை பற்றி கவலைப்படவில்லை, இங்கே சாக்கடை வழிந்தோடுகிறது அதை பற்றி கவலைப்படவில்லை, மாணவ மாணவிகளுடைய நலனை பற்றி கவலைப்படவில்லை. முழு நோக்கமும் முழு குறிக்கோளும் எப்படியெல்லாம் பணத்தை சுருட்டலாம், எப்படியெல்லாம் பணத்தை சுருட்டலாம், எந்தெந்த வழிகளில் எல்லாம் பணங்களை சுருட்டலாம், ஊழல் செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் கடந்த காலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இவைகளிலிருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஊழல்வாதிகளிடமிருந்து இதை கைப்பற்றப்பட வேண்டும், அராஜகவாதிகள் அழிக்கப்பட வேண்டும், அநியாயக்காரர்கள் மக்கள் மன்றத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில், அவர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி பேரூராட்சி மன்ற தலைவருக்கு அபூபக்கர் சித்திக் என்ற என்னை நியமித்திருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த அளவிற்கு என்று ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்துகின்றேன். இந்த வார்டுகளில் இருக்கக்கூடிய, நம்முடைய சாலைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சாக்கடை வசதிகள், அதற்கு மூடிகளை போட்டு கொசுக்கள் வராத அளவிற்கு செய்ய வேண்டிய கடமை வார்டு உறுப்பினருக்கும் பேரூராட்சி தலைவருக்கும் அது கடமையாக்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் அந்த பதவிக்கு வேண்டிய கடமை என்ற அடிப்படையிலே அவர்கள் அதை செய்ய வேண்டும். மக்களை பற்றி கவலைப்படுபவர்களாக இருந்தால் அதை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய சூழல்களே இல்லை. இந்த நல்ல ரீதியிலே ஆறு இருக்கின்றது, அந்த ஆற்றை சரியான முறையிலே படித்துறையை அமைத்து தந்தால் போதும், படித்துறையை அமைத்து தந்தால் போதும், அதை நல்ல பல ரீதியிலே பயன்படுத்துவார்கள் ஏழை மக்கள். இங்கே பல்வேறு ஏழை மக்கள் அழகான முறைகளை பயன்படுத்துவார்கள். குப்பை கொட்டக்கூடிய ஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள் அந்த படித்துறையை. எந்த அளவிற்கு மோசம் பாருங்கள், குப்பை கொட்டக்கூடிய ஸ்தலமாக ஆகிவிட்டார்கள், இடமாக ஆக்கிவிட்டார்கள் இந்த படித்துறையை. இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கமோ சொத்து வரி, சொத்து வரி, சொத்து வரியிலே நம்முடைய இந்த பகுதிகள் எல்லாம் சீமண்டலம் என்று சொல்வார்கள். அதாவது ஸ்கொயர் ஃபீட்டிற்கு 50 பைசா என்ற ரீதியிலே சீமண்டலம் என்று சொல்வார்கள். ஆனால் பேரூராட்சியில் நடைபெற்ற தில்லுமுள்ளுகள், பேரூராட்சியில் நடைபெற்ற அநியாயங்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று என்பதை பற்றி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏ மண்டலம் என்று பிரித்திருக்கின்றார்கள், ஏ மண்டலம் என்று பிரித்திருக்கின்றார்கள். ஸ்கொயர் ஃபீட்டிற்கு 90 பைசா, பார்க்கறதுக்கு வேணா 90 காசு 50 காசு, என்னங்க ஒரு 40 காசு தானங்க முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனா நம்முடைய வீட்டுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட் எடுத்து பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 60க்கு 40 என்ற அடிப்படையில ஒரு வீட்டுடைய அமைப்பு இருக்கின்றது என்பதை எடுத்துக்கொண்டமையானால் 2400 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட்
ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே நீங்க 900 ரூபாய் கட்டணும். 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே நீங்க 900 ரூபாய் கட்டணும். 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா சுமாராக 2000 ரூபாய்க்கு மேல கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளவு பாத்தீங்களா? எவ்வளவு அநியாயம் பாத்தீங்களா? தேவையா இது என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் திட்டமிட்டு இப்படிப்பட்ட அநியாயங்கள் அரங்கேறி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளை நாம் மாற்றி தர முடியும். நமது சாக்கடைகளை முழுமையாக மூடி போட்டு கொசுக்கள் பரவாமல், அசுத்தம் நிறையாமல் மக்களுக்கு சுகமான வாழ்வை நோக்கி நிச்சயமாக சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவருக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நான் நிச்சயமாக அதை முழுமையான முறையிலே மூடிகள் அனைத்தும் போட்டு கொசுக்கள் பரவாமல் சுத்தமான ஒரு நகராட்சியாக, ஒரு சுத்தமான ஒரு பகுதியாக ஆக்கி தருவதற்கு அல்லாஹ்வுடைய உதவியோடு முயற்சி எடுப்பேன். அதே போல அந்த படித்துறையை இருக்கக்கூடிய குப்பைகளை கொட்டாத இடமாக முதலில் மாற்றியமைத்து, இரண்டாவதாக அதற்கு அனைத்துமே அதை முழுமையான முறையிலே மக்கள் பயன்படக்கூடிய அளவிலே கொத்துவாப்பள்ளிக்கு எதிர்த்தாமல் இருக்கக்கூடிய படித்துறையை நல்ல ரீதியிலே நாம் அமைத்து தருவோம் இறைவனுடைய உதவியோடு. அதே போல இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், இன்னொரு விஷயத்தை நினைவுபடுத்துகின்றேன். இறைவனுடைய உதவியோடு கொத்துவா பள்ளிவாசலுக்கு மையவாடிக்கு சோடியம் விளக்கை ஏற்பாடு செய்து தருவோம். இறைவனுடைய உதவியோடு கொத்துவா பள்ளிக்கு சோடியம் விளக்கு அமைத்து தர முழுமையான அளவிலே முயற்சி எடுப்போம். அதே போல தரீப் தெருவாக இருக்கட்டும், அலியார் சந்துவாக இருக்கட்டும், அச்சக்காரவாடி சந்தாக இருக்கட்டும், ஆற்றாங்கரை சந்தாக இருக்கட்டும், இதுல வடிகால் வசதிகள் முழுமையான அளவில் செயல்பாட்டுக்கு வரல. அதையும் நாம் சரியான முறையில செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். அங்கு இருக்கக்கூடிய நாம் சொல்லி காட்டிய அத்தனை தெருக்களில் இருந்தும் வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு சரியான சுத்தமான ஒரு ரீதியிலே வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி தருவோம் என்பதையும் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல நமது பகுதிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தண்ணியை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரும் அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை வரும். இது நம்ம பகுதிக்கு ஒரு சில நல்ல 3 நாளைக்கு கூட வரும். அது நம்ம பல பேர் மக்கள் கஷ்டப்படுறதா நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் மோசடிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஏன்னா நமது பேரூராட்சியுடைய நிர்வாகத்தினுடைய சார்பாக கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுதுன்னா, நாங்க காசு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு 2 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை நாங்க எங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கிறோம் அப்படிங்கிற பேருல பேரூராட்சியுடைய நிர்வாகம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு வர்றது 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி. எவ்வளவு பெரிய மோசம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய மோசம் பாத்தீங்களா? அப்ப யார் எடுத்துட்டு போற அந்த பணத்தை? யார் எடுத்துட்டு போற அந்த தண்ணிய? தனியார்களுக்கு விற்கிறாங்க, தனியார் கம்பெனிகளுக்கு விற்கிறாங்க. 40 லட்சம் ரூபாய் முதல்ல போட்டு பேரூராட்சியுடைய காசு 40 லட்சம் ரூபாய் காசை போட்டு எங்க வச்சிருக்கோம்? பறக்கலை கோட்டையில தண்ணி ஏற்றக்கூடிய நிலையத்தை ஓபன் பண்ணி இருக்கோம். ஆனா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ அங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா நிலத்தடி நீர் தண்ணி போயிரும், அவங்க எப்படி தருவாங்க, அதனால தரமாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இல்லவங்களை எல்லாம் கண்ணை கட்டி விட்டாங்க. உண்மையா அதுதான் உண்மையான பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அதே பறக்கலை கோட்டையில ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப யாரை ஏமாற்றுகின்றார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட மோசடிகளில் இருந்து நம்முடைய முத்துப்பேட்டை பேரூராட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியுடைய சார்பாக பேரூராட்சி தலைவருக்கு நியமிக்கப்பட்டுள்ள எனக்கு கைக்கடிக்காத சின்னம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கைக்கடிகார சின்னத்தில் நீங்கள் வாக்களியுங்கள். இந்த சாக்கடைக்கு மூடி போடுவதிலிருந்து ஆற்றாங்கரையுடைய இருக்கக்கூடிய படித்துறை அமைப்பதிலிருந்து நம்முடைய பல்வேறு சந்துகளுக்கு